பட்ஜெட் குளறுபடி, நிர்மலா சீதாராமன் அதிரடி கைது. உளவுத்துறை அதிரடி நடவடிக்கை. நிர்மலா சீதாராமனுக்கு ஆடவும் பாடவும் தான் தெரியும். சுப்பிரமணிய சாமி பதிவு. கொதிக்கும் பாஜக. அதாவது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டை விமர்சித்து நெட்டிசன் ஒருவர் வெளியிட்டுள்ள பதிவிற்கு பதிலளித்துள்ள பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி, நிர்மலா சீதாராமனுக்கு பாடவும் ஆடவும் மட்டும்தான் தெரியும் என்று விமர்சித்துள்ளார். அதாவது மத்திய பட்ஜெட்டை பிரதமர் அலுவலகம் தயாரித்தது என்றும் அதில் நிர்மலா சீதாராமன் கையெழுத்து மட்டுமே போட்டுள்ளதாக கூறியுள்ளார். 2024 முதல் 2025க்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் தாக்கல் செய்தார். அதாவது 1959 முதல் 1964 வரை நிதியமைச்சராக முன்னாள் பிரதமர் மோர்ஜனி தேசியாவின் சாதனையை முறியடித்து நிர்மலா சீதாராமன் 7 பட்ஜெட் உரைகளை தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். நிர்மலா சீதாராமன் தனது 7வது சாதனை பட்ஜெட்டில் பொருளாதார வளர்ச்சியை வளர்ப்பதற்கு, அதற்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாவதற்கும் முன்னுரிமை அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த பட்ஜெட் குறித்து பாராட்டு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி 2024 முதல் 2025 மத்திய பட்ஜெட் கிராமங்கள், ஏழைகள், விவசாயிகளை வளமையான பாதைக்கு அழைத்து செல்லும் புதிய நடுத்தர மக்களுக்கும் அதிகாரம் அளிக்கும் தொடர் நடவடிக்கையாக இந்த பட்ஜெட்டை பார்க்க வேண்டும். இளைஞர்களுக்கு எண்ணற்ற புதிய வாய்ப்புகளை அளிக்கப் போகிறது. நாட்டின் வளர்ச்சியின் புதிய உயரத்துக்கு ஈட்டுச் செல்லும். சமூகத்தின் ஒவ்வொரு தரப்பினரையும் அதிகாரம் அளிக்கும் தொலைநோக்கு பார்வை கொண்ட பட்ஜெட்டாக இருக்கிறது. அனைவருக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை பாதை அமைக்கும். கல்வி திறன் மேம்பாடு ஆகியவற்றை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லும். நடுத்தர வர்த்தகத்திற்கு புதிய பாலம் அளிக்கும். பழங்குடியினர், தலித், பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோருக்கு அதிகாரம் அளிக்கும் வலிமையான திட்டங்களை கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பொருளாதார பங்களிப்பை உறுதிப்படுத்துகிறது என்று பாராட்டினார் பிரதமர் மோடி. ஆனால் எதிர்க்கட்சிகளோ இந்த பட்ஜெட்டை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ஆந்திரா, பீகாருக்கு மட்டுமே பட்ஜெட் போட்டிருப்பதாக விமர்சித்தார்கள். மேலும் நடுத்தர வர்க்கத்தின் ஏழைகள், மாத சம்பளம் வாங்குவோருக்கு ஏமாற்றம் தரும் இந்த பட்ஜெட் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜெகதீஷ் ஷெட்டி என்பவர் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மோடி அரசின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட் தொழில் அதிபர்கள் வாங்கும் சம்பளம், வர்த்தகம், நடுத்தர வர்த்தகம் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்கள் ஆகியோரின் வாக்காளர்களுக்கு இது ஒரு ஏமாற்றம் அளிக்கும். எதிர்பார்த்தபடியே இந்த அரசாங்கத்திற்கு பொருளாதாரம் குறித்து முன்னுரிமைகள் எது அல்லது பயணிக்க வேண்டிய திசைகள் பற்றி புரிதல் இல்லை. சுருக்கமாக சொன்னால் பாஜக மீதான கோபமும் வெறுப்பும் மக்களிடையே அதிகரித்து வருகிறது என்று கூறியுள்ளார். இவரது பதிவிற்கு பதிலளித்துள்ள பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி, நிச்சயமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது குற்றம் சாட்டுவது கடினம். ஏனென்றால் பட்ஜெட் பிரதமர் அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்டது. ஆனால் முட்டாள்கள் அதை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கையெழுத்திற்காக அனுப்பினர். அவர் ஜேஎம்பி முன்னாள் மாணவி. இவருக்கு பாடவும் ஆடவும் மட்டும்தான் தெரியும் என்று காட்டமாக கூறியுள்ளார் சுப்பிரமணிய சாமி. மேலும் இந்த நிலையில் அது மட்டும் அல்லாமல், என்னதான் நிர்மலா சீதாராமனின் பட்ஜெட்டை விளையாட்டாக விமர்சித்தாலும் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட் தற்போது இவருக்கு பேராபத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அதாவது மத்திய அரசின் இந்த பட்ஜெட் தமிழகத்திற்கான நிதியை ஒதுக்கவில்லை. அவங்களுக்கு தேவையான மாநிலங்களுக்கு மட்டுமே நிதியை கொடுக்கும் பட்ஜெட்டாக இருக்கிறது. தமிழகத்திற்கு சுத்தமாக நிதியை கொடுக்கவில்லை. இதனால் நிர்மலா சீதாராமன் கட்சிக்காக தான் வாழ்கிறார். நாட்டுக்கான இந்த பட்ஜெட் அமையவில்லை. இதனால் உளவுத்துறை ஏற்பாட்டில் நீதிமன்றமே வந்து இந்த பட்ஜெட் பற்றிய நடவடிக்கை எடுக்க உள்ளது.
இதன் தொடர்ச்சியாக நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட் அறிவிப்பால் நிர்மலா சீதாராமன் கைது செய்யப்படவும் அதிக வாய்ப்புள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.